முடியாதுன்னா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போடி. நான் இப்படிதான் இருப்பேன். என்ன நம்ம மன்மதன். எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு நீ வேற ஒருத்தே கூப்பிட்டு குடும்பம் நடத்தலாம்னு பாக்குறியா? அப்படி எல்லாம் பண்ண பிச்சை எடுத்துறா. ஆம்பளடி என்ன எவனும் எந்த கேள்வி கேட்க முடியாது. உன் மனசுல என்ன பெரிய வன்மத குஞ்சு நினைப்பா? உன் மூஞ்சிக்கெல்லாம் நானே அதிகாத தெரியும். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல போறியோ. வேலையில வச்சுக்காத. யாரே நீங்க என்ன சினிமா காட்றங்க? நானா? அண்ணாடா. போயா போ. குள்ள கூட இவ்ளோ பிரச்சனைங்க இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கற பழமொழி நீ கேள்விப்பட்டது இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை விட அதிகமாவே எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. வாயை மூடி வேலைய பாரியா. நீங்க பாரு, நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கு கோவம் வந்ததுன்னா அந்த பல்பை எடுத்து உன் கண்ணிலேயே சொருவிடுவேன். என்ன பண்ண? இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. முடியாதுன்னா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போடி. நான் இப்படிதான் இருப்பேன். என்ன நம்ம மன்மதன். எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு நீ வேற ஒருத்தே கூப்பிட்டு குடும்பம் நடத்தலாம்னு பாக்குறியா? அப்படி எல்லாம் பண்ண பிச்சை எடுத்துறா. ஆம்பளடி என்ன எவனும் எந்த கேள்வி கேட்க முடியாது. உன் மனசுல என்ன பெரிய வன்மத குஞ்சு நினைப்பா? உன் மூஞ்சிக்கெல்லாம் நானே அதிகாத தெரியும். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல போறியோ. வேலையில வச்சுக்காத. யாரே நீங்க என்ன சினிமா காட்றங்க? நானா? அண்ணாடா. போயா போ. குள்ள கூட இவ்ளோ பிரச்சனைங்க இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கற பழமொழி நீ கேள்விப்பட்டது இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை விட அதிகமாவே எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. வாயை மூடி வேலைய பாரியா. நீங்க பாரு, நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கு கோவம் வந்ததுன்னா அந்த பல்பை எடுத்து உன் கண்ணிலேயே சொருவிடுவேன். என்ன